இதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் சார். நிறைய வேணாம் சார், எங்கள் தேவைக்கு நாங்கள் சம்பாதிச்சுக்குவோம் சார். மரணிக்கிற வரைக்கும் எங்கள் சொந்த காசில் வாழ்ந்து சொந்த காசுல மரணிக்கிறேன் சார். அது என்னோட ஆசை சார். உடம்பு ஆண்டவன் பார்த்துக்குவா சார், சரி பண்ணி விட்டுருவா சார். இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பாகமாக இருக்க விரும்பலை சார். இதுக்கு சார் ஒருத்தர் எதிர்பார்த்து வாழணும். அவங்களுக்கும் புள்ள குட்டி குடும்பம் இருக்குல்ல சார். புரிஞ்சுக்கங்க சார். மிச்சத்தை ஆண்டவன் பார்த்துக்குவா சார். உண்மைதாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். பிள்ளைங்கள்லாம் கை நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அதெல்லாம் உண்மைதான் சார். அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒன்றும் செஞ்சு வைக்கிறேன் சார். அவங்களே அவங்க கையை ஊனி கரணை பாஞ்சு சம்பாதிச்சு பெரிய ஆளாயிட்டாங்க சார். அதை உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது சார். அவங்க உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு நானும் அவங்களுக்கு ஒத்துழைச்சி அவங்களுக்கு நிறைய செஞ்சுருந்தேனாக்க நான் உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்கு சார். நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தேன் சார். அங்கே தன் மருமகள்கள் தன் மாமனாரை எப்படி பேசுனாங்கிறத நான் காதால கேட்டிருக்கேன் சார். இவர் வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு, வேலையும் போக மாட்டேங்கிறாரு. இவரால எல்லாத்துக்குமே கஷ்டம். அதை மறக்கவே முடியாது சார். சார், என்னுடைய கையில் காசும் காலில் நடை இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்தா போதும் சார். உங்கள் பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா. இல்லை சார், உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி பெரிய ஒரு வரமுங்க ஐயா. யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க ஐயா. அதான் சார் வாழ்க்கை. இந்த காலத்தில் இது மாதிரி யார் யார் இருக்காங்க? உடம்ப பத்திரமா பார்த்துங்க. நீங்கள் கிளம்பலாம் ஐயா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேங்க ஐயா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.